Good evening, team members. ஸோ இந்த 5 விஷயமா இதெல்லாம் இவ்வளோ நாளாக நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தது தான். இந்த 5 விஷயம் மோஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு, ரைட்? இதில் யாராச்சும் மிஸ் ஆகிருந்தீங்க, இன்னும் எனக்கு சரியாகலை அப்படிங்கிறவங்க அகைன் நாளைக்கு, அதிகபட்சம் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம். ஓகே, நாளைக்கு ஈவினிங்க்கு மேலே ஏதாவது மெயில் வந்தது அப்படின்னா இது சம்மந்தமாக அது எப்போ வந்தாலும் எடுத்துக்க முடியாது. அது ரீஃபண்ட் லிஸ்ட்டுக்கு மட்டும்தான் போகும், சரிங்களா? ஐடி ரிஜெக்டட் லிஸ்ட்டுக்கும் ரீஃபண்ட் லிஸ்ட்டுக்கு மட்டும்தான் போகும். மறுபடியும் அது சரி செய்ய கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, சரி செஞ்சு கொடுக்கவே மாட்டாங்க இந்த லிஸ்ட்டில். ஃபார் எக்ஸாம்பிள், நான் தெரியாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இல்லை நான் இதை எதுவுமே நான் அந்த ஃபார்ம் எதுவுமே பண்ணாமல் விட்டதுனால என்னுடைய ஐடி பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரீசனில் இருக்கிறவங்களாம் அன்பிளாக் பண்ணணும், சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கான ரிக்வஸ்ட் நான் ஆல்ரெடி இந்த ரிக்வஸ்ட்லாம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ தெரியலன்றவங்க குரூப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மெயில் பண்ணுங்கள். எந்த மெயிலுக்கு பண்ணணுன்றதும் ஆல்ரெடி சொல்லியாச்சு, ரைட்? ஐடி ட்ரான்ஸ்ஃபர், வேறு ஒருத்தருக்கு ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ப்ராப்பரான ப்ரூஃப் கரெக்டான ரிஜிஸ்டர் மெயிலேருந்து கரெக்டாக அனுப்பணும். ஸோ தெரியலனா சம்மந்தப்பட்ட நீங்கள் இருக்கிற குரூப்பில் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இல்லைனா இதே நோட்டீஸ் போல் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி பல தடவை சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்த்துங்க. மெயில் ஐடி சேஞ்சிங்க்கும் அதே சேம் தான். ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர் என்னென்னு ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 தடவை இதுக்கெல்லாம் ப்ரொசீஜர் சொல்லியிருப்பேன், ரைட்? தெரிஞ்சுங்க. ரீஃபண்ட் ரிக்வஸ்ட்டு, ரிஜெக்ட், ஓகே, இதை கேன்சல் பண்ணால் ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டேன், அதை கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு தெரியாமல் அதை கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கேன்சல் பண்ணி ஆக்டிவில் இருந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்களாம் மெயில் பண்ணணும். ரீஃபண்டபுள்னு சொன்னோடனே எனக்கு ரீஃபண்டபுள் வேணும், எனக்கு ரீஃபண்டபுள் வேணும்னு மெயில் பண்ணக்கூடாது, ஓகே? ரீஃபண்டபுளுக்கு நான் ஆல்ரெடி மெயில் கொடுத்துட்டு அதை கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நான் தெரியாமல் ஃபார்மில் ரிஜெக்ட் கொடுத்துட்டேன், அதை எனக்கு மறுபடியும் அதனால் என்னுடைய ஐடி சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ரைட்? ஸோ இந்த கேட்டகரி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேக் ஐடி பல்க் சஸ்பெண்ட் சொல்லிட்டு லாஸ்ட்டாக பிரேக்குக்கு முன்னாடியே ஒரு பீரியடில் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பீரியடில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டவங்களோ அவங்கெல்லாம் மெயில் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி மெயில் வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாமே செக் பண்ணி கரெக்டான மெயிலேருந்து எங்களுக்கு மெயில் கொடுத்துருக்கிறவங்க எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்து அதை இன்னையோட ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் நீங்கள் அதில் யாராவது ஓல்டு ஐடிஸ் இது பல்க் சஸ்பெண்டில் இருந்து, ஓகே, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பல்காக சஸ்பெண்ட் பண்ணோம், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சஸ்பெண்ட் பண்ணி எல்லாரையும் மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த பீரியடில் பல்க் சஸ்பெண்ட் ஆன பீரியடில் எந்த சஸ்பெண்ட் ஆகிடுச்சு என்கிட்ட கரெக்டான ப்ரூஃப் இருக்கின்றவங்க கரெக்டாக sbo.tvm@gmail.com ப்ராப்பராக மெயில் அனுப்பணும். உங்கள் நேம் ரிஜிஸ்டர் மெயிலேருந்து மெயில் அனுப்பணும். இது கரெக்டான ப்ரூஃபோட வீடியோ ப்ரூஃபோடு அனுப்பணும், ரைட்? அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபர்தராக ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த 5 விஷயத்துக்கும் அதிகபட்ச டியூரேஷன் நாளையோட முடிஞ்சுது. நாளைக்கு அப்புறம் வரக்கூடிய எந்த ரிக்வஸ்ட்டும் எடுக்க மாட்டாங்க. சும்மா இதையே வச்சுக்கிட்டே ஓட்டிகிட்டு இருக்க முடியாது, ஃபுல்லாக முடிஞ்சுது. இந்த 5 ரிக்வஸ்ட்டும் நாளையோட வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன 1 or 2 days இதை ஒர்க் பண்ணுவாங்க. முடிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்தது வேறு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நிறைய இருக்குன்னு ஒரு சில இது இருக்குது, லிஸ்ட் இருக்குது நம்ம. ஸோ அதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் பெண்டிங்கு, அடுத்தது டிக்ளைன் பண்ணது, பேமெண்ட் எனக்கு வராமல் போனது, இந்த போனஸ் அமௌண்ட்லாம் கிரெடிட் ஆகாமல் போனது, இது மாதிரியான விஷயங்களாம் இருக்குது. 1 by 1 அடுத்தடுத்து அதையும் பார்த்துடலாம். இந்த வீக்கில் அடுத்தடுத்து அதெல்லாம் ரொம்ப கம்மியான லிஸ்ட் தான், ஓகே? ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப செக் பண்ண வேண்டிய ரொம்ப டைம் எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள். மற்ற லிஸ்ட்டு எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிடும், இந்த வீக்லேயே முடிஞ்சிடும். அதனால் அதிகபட்சமாக நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் எத்தனை பேர் அனுப்புகிறீங்களோ யாராவது இருந்ததுன்னா எதை மெயில் பண்ணாலும் உடனே மெயில் போட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்களா, சம்மந்தப்பட்டிருக்கீங்களான்னு பார்த்து சம்மந்தப்பட்டவங்க மெயில் பண்ணணும், மற்றவங்களாம் மெயில் பண்ணக்கூடாது. இன்ட்ரடியூசர் மெயில் பண்ணுறேன், டவுன்லைனர் மெயில் பண்ணுறேன், அப்ளைனர் மெயில் பண்ணுறேன், அவங்களாம் பண்ணக்கூடாது. சம்மந்தப்பட்டவங்க தான் ரிஜிஸ்டர் மெயிலேருந்து மட்டும்தான் மெயில் வரணும், ஓகே? ஸோ இதை கிளியராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்தராக அப்டேஷன் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், ஓகே? தேங்க்யூ.